ஒன்றியோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எல்லாரும் சொல்லுவோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால தான் இந்த உலகத்திலே ஜெயத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே விசுவாசத்தை குறித்து படித்து வருகிறோம். குறிப்பாக தேவனுடைய விசுவாசம், அதை குறித்து படித்து வருகிறோம். இதனுடைய முதல் கோட்பாடு என்ன? எல்லா இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆவிக்குரியவைகளுக்கு கட்டுப்படுகிறது. அதுதான் முதல் கோட்பாடு. இரண்டாவது கோட்பாடை பார்த்தோம். அது என்னவென்றால், வார்த்தையை கொண்டுதான் காணப்படுகிறவைகளை மாற்றுகிறோம், காணப்படாதவைகளை உண்டாக்குகிறோம். இதுக்கு உதாரணங்களை சொன்னேன். போன வாரம் சில உதாரணங்களை பார்த்தோம். ஆபிரகாமை பார்த்தோம். எப்படி அவன் சரீரம் செத்து போனதை எண்ணலை, தன்னுடைய மனைவி சாராளுடைய கற்பம் செத்து போனதை கூட எண்ணலை. கர்த்தர் தன் குழந்தையை கொடுப்பாருன்னு விசுவாசத்தான், அந்த வயோதிப வயதில் விசுவாசத்தான் குழந்தையை பெற்றான்னு பார்த்தோம். யோசுவாவை பார்த்தோம். யோசுவா கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு. தாவீதை பார்த்தோம். ஒரு கல்லால் அடித்து கொண்டான்றதை தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த கல்லால் அடிக்கிறதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 5-6 தடவை என்ன பண்ண போகிறான்றதை பேசினான். எப்படி ஜெயத்தை அவன் எடுப்பான் என்கிறத நிறைய தடவை பேசினாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அவன் வாயிலிருந்து என்ன வந்தது பாருங்கள். ஏன்னா அவன் வாயிலிருந்து வந்தது அந்த காணப்படாத ரீதியில் இருக்கிற அந்த ஜெயத்தை அவனுக்கு காணப்படுகிற ரீதியில் கொண்டு வந்து கொடுத்தது. இட் மேட் ஹிஸ் விக்டரி எ ரியாலிட்டி. அதுதான் அங்கேருந்து அதை கொண்டு வருது. அவனுக்கு வாயில் சொல்கிறான், இன்றைக்கும் கழுத்தை வெட்டி இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு நான் அதை இரையாய் போடுவேன், எல்லா பெலிஸ்தனுடைய பிரேதத்தை அப்படி போடுவேன் என்று சொல்லி அவன் வாயை திறந்து மறுபடியும் பண்ணி சொல்கிறான். இவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான் இல்லையா? சரி, இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். திருப்பவும் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்கள் ஒருவராகிய யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? விசுவாசம் எப்படி செயல்படுது, எப்படி செயல்படுதுன்னு சொல்கிறோம். வார்த்தைகளை கொண்டு தான் இருக்கிற சூழ்நிலையை மாற்ற முடியும். வார்த்தைகளை கொண்டு தான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்ற முடியும். அல்லாது நம்முடைய கண்களுக்கு காணப்படாதவைகளை காணப்படுகிறவைகளாக, இல்லாததுன்னா இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை, வேற ஒரு உலகத்தில் இருக்குது, காணப்படாத ரீதியில் இருக்குது, அதை காணப்படக்கூடியதாக மாற்ற முடியும். அதுதான பாயிண்ட் நமக்கு. அதை உதாரணமாக பார்க்குறதுக்காக தான் அதை படிக்கிறோம். இந்த மனுஷன் வருகிறான், ஜெபாலய தலைவன். அவருடைய குமாரத்தி மரண அவஸ்தையில் இருக்கிறாள், அதாவது மரண தருவாயில் இருக்கிறாள், சாகும் தருவாயில் இருக்கிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது பிழைப்பாள். அவனுடைய விருப்பம் பாருங்கள். எந்த ஒரு தகப்பனுக்கும் அப்படி தான் ஒரு விருப்பம் இருக்கும். பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னா அவள் பிழைக்க மாட்டாளான்னு தானே இருக்கும். பரவாயில்லைங்க, கடவுளுக்கு என்ன சித்தமோ எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படி அந்த தகப்பனா சொல்லுவானா? ஹலோ, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சரி, பிழைக்கணும்னு தான் ஒரு மனுஷன் விரும்புவான். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் பிழைக்கணும்னு தான் விரும்புகிறீங்க? இல்லைன்னா சம்திங் ராங்னு அர்த்தம். பிழைக்கணும்னு தான் விரும்புகிறோம். நம்ம பிழைக்கணும், வாழணும், நன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா அது பிழைக்கும்படியாக இந்த உலகத்தில் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிற பிள்ளை. அவனுக்கு தெரியுதான், சொல்கிறான், நீர் உம்முடைய கையை வைத்தால் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு கையை வைத்தால் அவள் பிழைப்பாள். அப்போ எப்படி வேண்டுதலே எப்படி இருக்குது பாருங்கள். அவள் பிழைப்பாள். அவனுடைய விருப்பத்தை அவன் வெளிப்படுத்துகிறான், ஆரோக்கியம் அடையும்படிக்கு. அப்போ ஆரோக்கியம் வரும் என்று விரும்புகிறான், அதை வெளிப்படுத்துகிறான். அவள் பிழைப்பாள் என்று சொல்லுகிறான். சொல்லிட்டோடனே அவர் சரி வர்றன்ட்டு கூட போகிறாரு. கூட போகும்போது வழியில் இந்த 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவள் வேற அவள் இவருடைய வஸ்திரத்தை தொட்டு அவசோகமாகி அங்கே பெரிய பேச்செல்லாம் நடக்குது. கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு. இந்த தாமதத்தில் அங்கே கதை மாறி போச்சு. அந்த பிள்ளை செத்து போச்சு. அதுக்குள்ளே அங்கேருந்து ஆள் நியூஸ் வருது. வாசிப்போம் 35ஆம் வசனம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், அதாவது அந்த பெண்ணோட பேசி கொண்டிருக்கையில், ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். கதை முடிஞ்சு போச்சு. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, அவர் என்ன சொல்கிறாரு? யவீருவே, நீ சொன்ன
ஆரோக்கியமடையும்படிக்கு என் பிள்ளையின் மேலே வந்து கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள்னு சொன்னேன். யூ ஹவ் ஆல்ரெடி டிக்ளேர்ட் வாட் யூ வாண்ட் ஃபார் யுவர் சைல்டு. உன்னுடைய பிள்ளைக்கு என்ன வேணும்? ஆரோக்கியம் வேணும், அவள் பிழைக்க வேணும்ங்கிறத நீ வாயை திறந்து சொல்லிட்ட, உன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்திட்ட. இப்போ நியூஸ் எப்படி வருது, செய்தி எப்படி வருது? நேர்மாறாக வருது. பிள்ளை செத்து போச்சுன்னு வந்தது. ஆனாலும் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த விசுவாசத்தை விட்டுறாதன்றாரு. நீ எதை விசுவாசத்தையோ அதை விட்டுறாத. ஏன்னா விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிக்க விரும்புகிறார். இப்போ விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்க போகிறோம். எப்படி வேலை செய்யுது? ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனில் அதை சொல்கிறாரு பாருங்க. அதனால தான் எப்பவுமே எக்ஸ்ட்ரீமாக தான் யூஸ் பண்ணுறாரு. இங்கே மரணம் வேணும்னு அதை யூஸ் பண்ணுறாரு. ஏன்னு சொன்னால் விசுவாசத்தினுடைய அந்த கோட்பாடுகளை பயிற்சி வைத்து காண்பிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாரு. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி. அதனால தான் சொன்னார், காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கப்பட்டு சமுத்திரத்தின் நடுவில் நடப்படுவாயாக. ஏன் தூக்கி எறிஞ்சா போதாத, அதை சமுத்திரத்தின் நடுவில் கொண்டு போய் நட்டு வேற வைக்கணுமா? அப்படி பண்ணி சொல்லுன்றாரு. சொன்னால் அது அப்படியே வேணும்னே சொல்கிறார். இந்த மலையை பார்த்து, அதை வேறு ஏதாவது சொல்லாமல்ல, மலைங்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஈஸியாக தான் சொல்லலாம். இல்லை, ஈஸியாக சொன்னால் சரியாக விளங்காது, அதனால ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பார்த்து சொல்கிறார். இந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனில் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி விசுவாசத்தை பயன்படுத்துகிறது என்று அவர் போதிக்கிறார் பாருங்க. சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, ஓன்லி பிலீவ், டு நாட் பி அஃப்ரைட், ஓன்லி பிலீவ். நாங்கள் அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவோம், ஓன்லி பிலீவ் ஓன்லி பிலீவ்னு பாட்டு பாடிட்டு அப்புறம் வெளியே வந்து எல்லாம் அவநம்பிக்கையை தான் பேசுவோம். சுத்தமாக மொத்தமாக அவிசுவாசத்தை தான் பேசுறது, கொஞ்சம் கூட விசுவாசத்தை பேசுகிறதே கிடையாது. இயேசு வந்து எங்கே சொன்னார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. எதுக்கு சொன்னார்? எப்படி அவன் அதை பயிற்சி வித்தான்? எப்படி பயிற்சி வித்தான்? எப்படி பயப்படாமல் இருந்தான்? எப்படி விசுவாசம் உள்ளவனாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன பிறகு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட அவன் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த பகுதியை. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட, he never uttered even one word after that. அதுதான் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் சில நேரத்தில் சூழ்நிலைலாம் ரொம்ப எதிர்மாறாக இருக்கும்போது வாயை திறந்தா பிற்போக்கானது தான் பேச வரும், நெகட்டிவாக தான் வரும். ஏன்னா சூழ்நிலைலாம் அப்படி இருக்குது. அப்படின்ற நேரத்தில் பேசுறதை காட்டிலும் பேசாமல் இருக்கிறதுல அதிக வல்லமை இருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? பேசி கெடுத்துடக்கூடாது. அதனால தான் சகரியா வாயை மூடினார். இவன் பேசி கெடுத்துருவான்னு சொல்லி தான் அவன் வாயை மூடினார். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். எல்லார் வாயும் மூடிட்டுல அவர் இன்னைக்கு நம்மளை மூட சொல்கிறாரு. எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்கும்போது, எல்லாம் நெகட்டிவாக இருக்கும்போது, நாம் ஒன்றை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், வார்த்தை ஒன்றை சொல்லுகிறது, நடக்கிறது இன்னொன்றாக இருக்கிறது, ரொம்ப முடியாதது போல இருக்கிறது, வார்த்தை சொல்கிறது நடக்கவே நடக்காது போல இருக்குதுன்னு போது அவர் என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயையே திறந்து விசுவாசத்தை கெடுத்துறாத. ஏற்கனவே சொல்லிட்டேன், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து கையை வைத்தால் அவர் பிழைப்பாள்னு சொல்லிட்டேன். நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், செத்துட்டாள்னு நியூஸ் வருது. ஆகவே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசத்தை மாற்றிக்காத. ஹலோ, இன்னும் அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறது? ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, விசுவாசத்தை மாற்றிடாத. ஏன்னு சொன்னால் வாயில் பேசுகிறது உள்ளத்தில் என்ன விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியும். இவனும் அவரை பார்த்து பரவாயில்ல ஆண்டவரே, கதை முடிஞ்சுது, நீர் போகலாம் அப்படின்றதான்னா இவன் விசுவாசம் எங்கே இருக்குதுன்னு உடனே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இருன்னு. அவன் உடனே கப்புன்னு வாயை மூடிக்கிட்டான். அதோட வாயே திறக்கவே இல்லை. இப்போ பாருங்கள், அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவன் நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி, பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோட வருகிறதுக்கு இடம் கூடாமல் வேறு யாரும் வேணான்ட்டார். ஏன்னா இந்த 3 ஆளுங்களே சில நேரத்தில் அவிசுவாசத்தில் இருப்பாங்க. இன்னும் மீதி கொசுறுகளெல்லாம் கூப்பிட்டு போனால் இன்னும் காரியம் கட்டு போயிடும் சொல்லி மீதி பேரெல்லாம் வெளியே இருக்கட்டார். ஜெபாலயத்தோட வீட்டில் வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். இது என்ன அநியாயமாக இருக்குது? இதை வாஸ்தவர் சொல்கிறாரு பாருங்கய்யா, பொய் சொல்கிறாரு அவர், பொய்யை பரப்புறாரு. பிள்ளை மரிச்சு போச்சு, இவர் என்ன சொல்கிறாரு? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள். இது யாராவது நம்புவாங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்ட். யாராவது நம்புவாங்களா? எப்படி நம்புவாங்க? பிள்ளை தான் மரிச்சு போச்சே. அப்போ இவர் பொய்யை சொல்லி பொய்யை அவங்கள நம்ப வைக்கணும்னு வந்தாரா?
என்ன சொல்ல பார்க்குறாரு? இஸ் he trying to lie to them and make them believe his lies? பொய்யை சொல்லி அந்த பொய்யை அவங்க நம்பணும்னு எதிர்பார்க்குறாரா? அவ்வளோ முட்டாள் இல்லை அவர். அவர் பொய்யும் சொல்ல, இவருடைய பொய்யை அவங்க நம்பணும்னு அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் பொய் சொல்கிறவரும் கிடையாது, இப்படி ஒரு ஷோ போடுறவரும் கிடையாது. அவர் ஏன் பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள்னு ஏன் சொல்கிறாருன்னா விசுவாசத்தை பேசுகிறார். அவள் மரிக்கக்கூடாது, மரித்திருந்தாலும் அவள் பிழைக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே மரித்தாள் என்கிறத பேசாம அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று பேசுகிறார். அவருடைய விசுவாசம் என்னமோ அதை பேசுகிறார். ஏன்னா அவருக்கு என்ன விரும்புகிறாரோ அதை பேசுகிறார். என்ன பிரச்சனையோ அதை பெரிதுபடுத்தவில்லை. சாராளுடைய கற்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். அவன் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். ஆபிரகாம் இல்லையா? அவன் செத்து போனது, அவனுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. as good as deadன்பாங்க. அதை நம்பல, அதை எண்ணாதிருந்தான். தன்னுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை தான் பண்றாரு இவர். இவருக்கு தெரியும் மறிச்சிட்டான்னு, எல்லாருக்கும் தெரியும் மறிச்சிட்டான்னு. ஏன்னா அழுது சந்தடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். யாரும் போய் இல்லை சாகலைன்னு சொல்லிட முடியாது, சொல்லி நம்ப வைக்க முடியாது. இவர் விசுவாசத்தை பயிற்சிவிக்கிறார், விசுவாசத்தை இயக்குகிறார். இவர் விசுவாசத்தில் பேசுகிறார். அந்த டெத்தை ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை அவர். அதை பெருசாக எண்ணவே இல்லை, அதை ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கவே இல்லை. என்ன விரும்புகிறாரோ அதையே பேசுகிறார். ஏன்னா அப்படிதான் அது வேலை செய்யுது. அவள் சொல்ல மரிக்கவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லிட்டு அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இவங்களுக்கெல்லாம் புரியல பாருங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்மார்ட்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன இவர் சொல்கிறாரு, ஆள் செத்து கிடக்குறது தெரியலையா அவருக்கு, இவர் என்ன பெரிய போதகர், இவர் என்ன சொல்கிறாரு. இன்றைக்கும் நம்ம பிரசங்கம் பண்ணாலும் நம்மளை பார்த்து நகைக்கிறாங்க நிறைய பேர், விளங்காத ஆளுங்க. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்முடைய வந்தவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்துல பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலிதா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தாள். அவள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அப்போ பாருங்க, இயேசு அவள் மரித்து விட்டாளுங்கிறத மறுக்கல, அவருக்கும் நல்லா தெரியும். ஆனால் வேணும்னே எதை பேசுகிறாரு, என்ன நடக்க வேண்டுமோ அதை பேசுகிறாரு ஒழிய என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பெருசுப்படுத்தவில்லை. விசுவாசம் அப்படி தான் இயங்குகிறது. இது விசுவாசத்தை பற்றி ஒரு லெசன் பாருங்க. அப்படி தான் இயங்குகிறது விசுவாசம். நாம் என்ன பண்ணுறோம், என்ன நடக்கிறதோ அதை பெருசுப்படுத்துகிற. கேட்டால் என்ன சொல்கிறோம், பிரதர் இருக்கிற சிச்சுவேஷனை அப்படியே சொல்கிறேன் பிரதர். இருக்கிற சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தான் சொல்லிட்டீங்களே. ஹலோ, ஃபோன் எடுத்து எல்லாருக்கும் சொல்லியாச்சு. சிலர் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு ஏன் அவர் வரல, ஏன் எங்கள் மாமா வரல, ஏன் எங்கள் சித்தப்பா வரலையாக்கோ, அவர் வரமாட்டார், அவர் கொஞ்சமாவது அவருக்கு இறக்கம் இருக்கா, வந்து பார்த்தாரா நம்மளை. ஊரெல்லாம் சொல்லி ஆள் போகிறதுக்கு முன்னாடியே சந்தடி பண்ணுற ஆளுங்க அவங்க. சந்தடி பண்ணி ஊரே கிளப்பி எல்லாம் பண்ணுறவங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இருக்கிற சிச்சுவேஷனை அப்படியே சொல்கிறேன் பிரதர். இருக்கிற சிச்சுவேஷன் ஊருக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அவர் ஆண்டவர். இருக்கிற சிச்சுவேஷனை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஞானி தேவையில்லை. என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியும், எந்த முட்டாளும் சொல்லிடுவான். ஹலோ, ஆனால் என்ன நடக்க போகிறது, என்ன நடக்க விரும்புகிறேன், எப்படி இந்த சூழ்நிலை மாற வேண்டும், எதை நான் விரும்புகிறேன், எதை நான் விசுவாசிக்கிறேன், எதிலே நான் நிற்கிறேன் என்று அந்த சூழ்நிலையின் மத்தியில் நின்று கொண்டு என்ன நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை பேசுவதா ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு விசுவாசி தேவை, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியங்கள் அறிந்த ஆள் தேவை. விசுவாசம் எப்படி பயிற்சி வைக்க வேண்டும் என்று தெரிந்த ஆள் அவசியமாக இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு அந்த காலத்தில் தெரியாது. பேசுகிறது அதே தான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பிரதர், என்ன படித்த என்ன பிரயோஜனம், வேலை எங்கே கிடைக்க போகுது, என்ன மார்க் வாங்கினா மேலே கொடுத்துட்றானாக்கும், ஆமாம் பெரிய வேலை கொடுத்துட்டா பெரிய சம்பளம் கொடுத்துட்றானாக்கும். எதுவுமே அவங்களுக்கு திருப்தியாக வராது. நல்லா இருக்க போகிறோன்ற அந்த எண்ணமே கிடையாது பாருங்க. இருக்கிற சூழ்நிலை தான். ஆமாம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இப்படியே தான் படாத பாடு போட்டுட்டு இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கிறது பாருங்கள். அப்புறம் சூழ்நிலை மாறுன்னு வேற எதிர்பார்க்குறது. எப்படி மாறுன்னு சொல்லுங்க, எப்படி மாறணுன்றதை சொல்கிறாரு. அத்தி மரம் பட்டு போகணும்னா இனி ஒரு காலம் புசியாதிருப்பானாகன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாயை திறக்காமல் பேசாமல் ஊருக்கு போயிட்டாரு, வேலையை பார்த்தாரு. 24 மணி நேரமும் அந்த வார்த்தை வேலை செய்து அதை வேரோட பட்டு போக பண்ணிடுது. வார்த்தையில் நிற்க வேண்டும்.
வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். சொன்ன வார்த்தையில் அப்படியே நிற்கணும். எதிர்மானான சூழ்நிலை வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ரொம்ப வாயே மூடிக்கணும். பேச அவ்வீர் பண்ணது தான் கரெக்டு. பேசாமல் குவாய்ட்டாக இருந்துட்டான். அதுக்கப்புறம் ஆள் ஒன்றுமே பேசலை. இல்லை அரு ஆண்டவரே என்ன பண்ண போறீர், இப்போ ஆள் சேர்த்தாச்சே, நீர் என்ன பண்ண போகிற கேட்டிருக்கலாம். ஒன்றும் சொல்லல, பேசாமல் இருக்க. சரி, அவர் என்னமோ பண்ணுறாரு, விசுவாசம் உள்ளவனாருன்னு சொல்லிட்டார், பயப்படாதுன்னு சொல்லிட்டார், நான் பேசாமல் இருக்க போகிறேன். அவர் வேலை இல்லை. அவர் என்னன்னா, அவள் மறிக்கவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறான்றார். என்னன்னா அப்படி தான் விசுவாசம் ஃபங்க்ஷன் ஆகுது. விசுவாசம் சூழ்நிலையில் பெருசாக்குறது இல்லை. என்ன விரும்புகிறோமோ அது நடக்கும், நான் சொன்னபடி ஆகும் என்று விசுவாசித்து அதிலே நிற்கிறது. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாற்றுகிறது. அதுதாங்க. இருக்கீங்களா? அப்போ விசுவாசத்தை பற்றி ஒரு பெரிய லெசன். காண்கிற சூழ்நிலையில் எப்படி மாற்றி எப்படி இல்லாத ஒன்றை உருவாக்குகிறது என்பதை குறித்த ஒரு லெசன். இப்படி தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது ஊழியம் செய்தார்.